ஹாய் காய்ஸ், எல்லோரும் பயங்கரமாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது பொங்கலுக்கு முன்னாடி நாள் நைட்டு நான் போட்ட கோலம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் செட்டிநாடு கோலம், வீட்டு கோலம்னு சொல்லுவாங்க. அது போட்டிருந்தேன். அடுப்புக்குமே கோலம் போட்டிருந்தேன். சேட் பார்ட் என்னென்னா, நம்ம யூஎஸ் கம்பெனி பேஸ்ன்றனால இந்தியன் லீவ்ஸ்லாம் கிடையாது. ஸோ ஹஸ்பண்டுக்கு தான் லீவ் இருந்துச்சு. மோஸ்ட்லி எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க. நான் கோலம் போட்டேன், அவங்க கலர் கொடுத்தாங்க. இதுதான் அந்த கோலக்கூடு, லைக் அடுப்பு மேலே போட்டிருக்கிறது. அண்ட் அந்த வீட்டு கோலம் போட்டதெல்லாம் இதை வச்சு தான். ஸோ அழகாக இருந்தது அந்த எல்லோ கலர். அடுப்புமே புது அடுப்பு தான். ஹோப் எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது பர்னர் இஷ்யூவாக இருந்துச்சு. சரி, ஓகே, அடுப்பே மாற்றிடலாம், அடிக்கடி போயிட்டே இருக்குன்ட்டு புதுசாக ஃபேபர்லேயே மறுபடியும் வாங்கியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. ஸோ நம்மளோட பொங்கல் பயங்கரமாக வந்துச்சு. அண்ட் சர்க்கரை பொங்கல் இந்த டைம் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தது. எப்போயுமே கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கும், இந்த டைம் கரெக்டாக இருந்தது. நாங்களும் இப்போ தானே கற்றுக்குறோம். இது எங்களோட 5th பொங்கல். ஃபஸ்ட்டு 2-3 பொங்கல் அத்தையோடு பண்ணேன். எனக்கு அவ்வளோவா தெரியல. போன பொங்கல் தான் 2 பேரும் சேர்ந்து பண்ணோம். பயங்கர ஒர்க் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு தெரியாதனால கேட்டு கேட்டு பண்ணனால டைம் நிறைய எடுத்துச்சு. இந்த பொங்கல் கொஞ்சம் பிளான் பண்ணி நல்லாவே பண்ணிட்டோம். 12 o'clock தான் வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி தூங்க 3 மணி ஆயிடுச்சு. காலையில் அதனால் கரெக்டாக டைமுக்கு பண்ண முடிஞ்சுது. 9 மணிக்கு பண்ணிட்டோம். பால் சூப்பராக பொங்கிடுச்சு. பட் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும். பட் இமீடியட்டாக 3 o'clock நான் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணி 12:30க்கு தான் முடித்தேன். அதுக்கப்புறம் சரி, எல்லார் வீடியோவும் பார்த்த உடனே நானும் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டுன்ட்டு உடனே எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டைம் 1:30. ஸோ இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் போக முடியும். ஸோ 2026 இந்த ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு இது கிடைக்கும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் நம்மளோட வீடியோஸ் நிறையா வியூஸ் போகணும், நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும்னு நீங்களும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நிறையா ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்கோம். ஹோப் இது நிறையா பேருக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், இந்த பூவெல்லாம் லக்ஷு தான் வச்சாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எப்போயுமே அழகாக செடிக்கு எல்லாத்துக்குமே வைப்பாங்க, பார்த்து பார்த்து. அண்ட் தோரணெல்லாம் கட்டி மாவலை கட்டி வீடே ஒரு அழகான ஃபீலில் இருந்தது. அத்தைக்கு பூ மாலை நான் எனக்கு கட்டினேன். அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. எனக்கு என்னென்னா, எல்லாருமே சொல்லுவாங்க உங்கள் ஹஸ்பண்ட் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க, நீ கொடுத்து வச்சவ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு என் கையால் பண்ணால் தான் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்போயுமே இருக்கும். மோஸ்ட்லி நான் நானே பண்ணணும்னு ஆசைப்படுவேன். இந்த வாட்டி நிறைய விஷயம் அவங்க நீயே பண்ணுன்னு விட்டுட்டாங்க. மேபி நெக்ஸ்ட் பொங்கல் ஃபுல்லாகவே நானே பண்ணுவேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இப்போ தான் கொஞ்சம் நல்லா கற்றுருக்கேன். எல்லாமே ப்ரொசீஜர்ஸ்லாம் அவங்க எப்படி பண்ணுவாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் வீட்டு சைடு கொஞ்சம் சிவகங்கை சைடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்தையும் சூப்பராக கற்றுக்கிட்டாச்சு. அண்ட் வழக்கம் போல் சாமி கும்பிட்டு படைச்சி சாப்பிட்டாச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எங்களதில் பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், சாம்பார், எல்லா காயும் போட்ட கதம்ப சாம்பார், ரசம், அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ, பரங்கிக்காயில் புளிக்காய் பண்ணியிருந்தாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் அது சூப்பராக பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் மொச்சக்கூட்டு, இது எல்லாமே பண்ணோம். அண்ட் சித்து கொஞ்சம் நல்லாவே இருந்தாங்க இந்த இயரு. ஆனால் என்ன பிரச்சனைனா, தலைவன் கரெக்டாக சாமி கும்பிடும்போது வண்டி எடுத்துகிட்டு அந்த இலைக்கிட்ட வர்றது, ஏற்றுறது, இது பண்ணுறது, அது பண்ணுறது ரொம்ப சேட்டை. ட்ரெஸ்ஸுமே போட மாட்டேன்னு ஒரே அழுகை. ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ போட வச்சு ஒரு ஃபோட்டோ கூட ஒழுங்காக காமிக்கல. ஸோ எங்கள் அவுட்ஃபுட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைம் நாங்கள் பிங்க் போயிட்டோம். பிங்க் ஃபேமிலி ஃபார் 2026 பொங்கல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ், நிறையா பேர் 80% ஆஃப் த பீப்புள் பார்க்குறீங்க. 20% கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல. ஏன்னு எனக்கு தெரியல. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.